அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். இப்போ நம்ம பரலோகத்துக்கு போகிற டிக்கெட்டை பற்றி பார்த்தோம், சூளமித்தியால பார்த்தோம். பரலோகத்தில் இடுகிற ஆரவாரத்தை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் வந்தது அப்படின்னு நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 7வது வசனத்தில் பார்த்தோம் இல்லையா? இப்போ அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதுக்கு இப்போ அவருடைய கல்யாணத்தை பற்றி இப்போ நம்ம பேசலாம். வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 7வது வசனம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்த பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்துச்சான். அவருடைய மனைவி தன்னை அலங்கரிச்சுட்டா, தன்னை ஆயத்தப்படுத்திக்கினாள் அப்படின்னு வசனத்தில் எழுதியிருக்குதுங்க. இப்போ அவருடைய ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். அந்த தூதன் யோவானை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றார். அந்த அதிகாரத்தில் வருது, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு எழுதுப்பா அப்படின்னு தேவதூதன் யோவானுக்கு சொல்றாரு. இங்கு மணவாட்டியின் திருமணம் என்று சொல்லாமல் ஆட்டுக்குட்டியானவர் கல்யாணம் தான் சொல்றாங்க. மணவாட்டியின் கல்யாணம் அப்படின்னு சொல்லலாமா? இங்கு மணவாட்டியின் திருமணம் என்று சொல்லாமல் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் என்று ஏன் அழைக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம நினைக்க தோணுது இல்லையா? இப்பெரிதான சிறப்பும் உன்னதமான வைபவம் தேவனுடைய குமாரனுக்காகவே உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் திட்டமிட்டு இருந்த மாபெரும் திட்டத்தின் நிறைவேறுதலாக அமைய போகின்றதே ஒழிய சபையினுடைய நம்பிக்கை எதிர்பார்ப்புகளின் நிறைவேறுதல் என சொல்வதற்கில்லை. இந்த வைபவம், இந்த திருமண வைபவம் யாரு? தேவனுடைய குமாரனுக்காக. நம் பிதாவாகிய தேவன் தமது ஒரே பேரனாகிய குமாரன் அப்படின்னு நம்ம வேதத்துல படிக்கிறோம். யாருக்கு குமாரன்? பிதாவாகிய தேவனுக்கு குமாரன். அந்த குமாரனுக்காக உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே வானம் பூமி சர்வ லோகமும் உண்டாகிறதுக்கு முன்பாகவே தேவன் திட்டமிட்டு இருந்தாராம். தன்னுடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இப்படி ஒரு திருமண வைபவம் நடக்கணும் அப்படின்னு அவரு திட்டமிட்டு இருந்தாராம். பிதாவாகிய தேவன் அவருடைய திட்டத்தின் படித்தான் அந்த திருமண வைபவம். அவருடைய எதிர்பார்ப்பின் படி, பிதாவாகிய தேவனுடைய எதிர்பார்ப்பின் படித்தான் இந்த இயேசு கிறிஸ்துக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருந்த இந்த திருமண வைபவமா. ஆனா மணவாட்டிக்காக இல்லையா. சபையினுடைய நம்பிக்கை எதிர்பார்ப்புகளின் நிறைவேறுதல் என சொல்லுவதற்கு இல்லை. இந்த திருமண வைபவமே பிதாவாகிய தேவன் ஏன் ஏற்பாடு பண்ணாரு? யாருக்குன்னா அவருடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருந்த திருமண வைபவமா, உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே. இதை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறது? எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனத்தில், நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகம் தோன்றதுக்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். கிறிஸ்துக்குள்ள நம்மை தேர்ந்தெடுத்தாராம். கிறிஸ்துக்காக
இயேசு கிறிஸ்துவுக்காக பிதாவாகிய தேவன் நம்மளை தேர்ந்தெடுத்தாராம். ஏன் தேர்ந்தெடுத்தாரு நம்மளனா? இயேசு கிறிஸ்துவுக்காக நம்மளை தேர்ந்தெடுத்தாராம் அப்படின்னு எபேசியர் 1:4 சொல்லுதுங்க. மனிதன் என்கின்ற நிலையில் கிறிஸ்து கொண்ட சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்குமான சிகரத்தின் உச்சக்கட்ட நிறைவேறுதல் தான் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம். அவர் இந்த பூமியில மனிதனா வந்தாருப்பார். அந்த மனித சரீரம் எடுத்து மனித அவதாரமா வந்தாரு பத்தியா, அதுதான் அவருக்கு பெரிய சந்தோஷமா, உச்சகட்ட சந்தோஷம். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதுன்னா, மனித உருவெடுத்து மனிதனாக இந்த பூமிக்கு வந்தாரு பாரு, அதுதான் பெரிய உச்சகட்ட சந்தோஷமா. அதுலயும் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம், ஆட்டுக்குட்டியானவர் கல்யாணம், அது அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் பிறந்திராவிட்டால் இந்த கல்யாண நிகழ்ச்சி ஏற்பட்டிருக்காது. இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமிக்கு வரலன்னா, மனிதனாக பிறக்கலன்னா இந்த கல்யாண வைபவம், திருமண வைபவம் நடந்தே இருக்காதாம். ஏன்? இரண்டு வித்தியாசப்பட்ட தன்மை கொண்டவர்கள் எப்படி திருமணத்தில் இணைய முடியும்? ரெண்டு தன்மை கொண்டவங்க எப்படி கல்யாணத்தில் இணைய முடியும்? இப்போ மனிதர் நம்ம ஆணும் பெண்ணும் மனுஷர், ஆக மொத்தம் மனுஷர், ஆண் பெண், இவங்க மனித இனத்தை சேர்ந்தவங்க. மனித இனத்தை சேர்ந்தவங்க தானே மனித இனத்தில் இருக்கிறவங்களே திருமணம் பண்ணிக்க முடியும். ஒரு ஆண் மனிதனா இருக்கணும், ஒரு பெண் மனிதனா இருக்கணும். இந்த ரெண்டு பேரும் மனித இனத்தை இருந்தாதான் ரெண்டு திருமணம் செய்ய முடியும். இப்போ ஆண் மனிதன், பெண் குரங்குன்னா மனுஷனுக்கு குரங்கு திருமணம் பண்ணிக்க முடியுமா? இல்லை பெண்ணு கழுதியா இருந்து, பெண்ணு கழுது போல இருந்து, ஆண் மனிதனாக ஆண் இருந்தா ஆணும் கழுதி எப்படி திருமணம் பண்ணிக்க முடியும்? நம்ம பறவை இனங்கள் கூட, விலங்கினங்கள் கூட அதனுடைய இனத்தோட தான் சேருது. அதனால மனிதனோட தான் சேர முடியும். இரண்டு வித்தியாசமா இருக்கிறவங்க எப்படி சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இப்போ கூட ஆணும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, பெண்ணும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இது சட்ட விரோதங்க. இது கடவுளுக்கு அருவருப்பான காரியம். ஆணும் பெண்ணும் சேர்ந்து திருமண வாழ்க்கை நடந்தா கடவுளுடைய சித்தம், அவர் போட்ட திட்டம், கடவுளுடைய சித்தமே அதான். இதுக்கு விரோதமா ஆண் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? பொண்ணு எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இதெல்லாம் அருவருக்கிற காரியம், இதெல்லாம் சாத்தான் உண்டு பண்ற காரியம். அதனால ரெண்டு வித்தியாசப்பட்டவங்க திருமணம் பண்ணிக்க முடியாது. இப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுள், அவர் கடவுளுங்க. கடவுளை மனுஷன் போய் எப்படி திருமணம் பண்ணிக்க முடியும்? பண்ண முடியாது தானே. அதனால தான் கடவுள் மனிதனா பிறக்கிறாரு, மனித அவதாரம் எடுக்கிறாரு, மனுஷனா இந்த பூமியில பிறக்கிறாரு. சபையான மணப்பெண், சபை தான் மணப்பெண். நம்ம ஆவிக்குரிய விஷயத்துல இப்படிதான் பார்த்துன்னு வரோம். இது உலக ரீதியில சொல்லி ஆவிக்குரிய விஷயத்தை நம்ம விளக்குறோம். சபையான மணப்பெண், அதாவது ரட்சிக்கப்பட்ட பெண், மணவாட்டி ஆகிய சபை, அவதான் பெண்ணு. மணவாட்டி ஆகிய சபை தான் மணப்பெண். சபையான மணப்பெண் மனுஷீக பிறப்புக்குள்ளானவளாயிற்ற. சபை மனித பிறவி,
மனுஷரால சபைன்றது மக்கள் கூடுகிற அந்த கூட்டத்துக்கு பேரு தான் சபை. அப்ப மனிதருடைய கூடுகை தான் சபை, மனித இனம், அந்த கூட்டமைப்பு, அதுக்கு தான் சபைன்னு சொல்லி சொல்றோம். அப்போ சபை மனித குலத்தை சேர்ந்தவங்க, மனித இனத்தை சேர்ந்தவங்க. அதனால தான் இயேசு சாமி மனுஷனா வராரு இந்த பூமிக்கு. இதனால் தான் இயேசு தமது மனுஷீக தன்மையை விடாமல் எடுத்துக்கொண்டு மறுமையில் மகிமைக்குள் பிரவேசிக்கலானார். இன்று நமக்கு பரலோகத்தில் மனிதனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அதனால தாங்க இயேசு சாமி இந்த பூமிக்கு நம்மளுடைய பாவம், மனிதனுடைய பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்த்து அவர் மரிச்சு உயிர் தெழுந்து அவர் எங்கிருந்து வந்தாரோ அங்கே திரும்ப போயிட்டாரு. எங்கிருந்து வந்தாரு? பரலோகத்துல தானே வந்தாரு. திரும்ப எங்க போயிட்டாரு? பரலோகத்துக்கு போயிட்டாரு. பரலோகத்துக்கு போனவர் கடவுள். அவரு கடவுள் மனுஷனா வராரு. மனுஷனா வந்தவர் அவர் போக சொல்ல கடவுளா தானே போனான். ஆனா அவரு பரலோகத்துக்கு போகும்போது அந்த மனித சரீரத்தோட தான் பரலோகத்துக்கு போய்க்கிறாரு. மனித சரீரத்தோட கொஞ்சம் கற்பனை பண்ணி யோசித்து பாருங்களேன். ஒரு ஆள் நீங்களோ நானும் அப்படியே வானத்துல சரீரத்தோடு எழுந்து போனா அந்த காட்சி எப்படி இருக்கும்? நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அந்த மனித சரீரத்தை இந்த பூமியில விட்டுட்டு போல, அந்த சரீரத்தையும் கூட சேர்த்து எடுத்துட்டு போயிட்டாரு. எடுத்துட்டு போயிட்டு பிதாவினுடைய வலது பாரிசத்துல உட்கார்ந்துக்கிறாரு. மனிதனா இருக்கிறாரு. நம் சார்பாக, நம் சாயலாக, மனித சாயலாக கடவுள் இயேசு சாமி மனிதனாக இந்த மனித உரு எடுத்து வந்தாரு பாரு. அதே உருவத்துல இன்னைக்கு பரலோகத்துல இருக்கிறாரு. பரலோகத்துல ஒரு மனுஷன் மனித சாயல் இருக்குதுன்னா அது நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான். இதுக்கு காரணம் இருக்குதுங்க. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5வது வசனம், தேவன் ஒருவரே, கடவுள் ஒருத்தர் தாங்க, பிதா ஒருத்தர் தான், அவர் தான் இயேசு, அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். பிதா தான் இயேசுவா வராரு, இயேசு தான் பரிசுத்த ஆவியா வராரு. ஒரே கடவுள் 3 பேராக்குறாங்க. இந்த 3 பேரும் ஒரே கடவுளாக்குறாங்க. அதான் திருத்துவம் சொல்லி சொல்றது. பிதா தான் இயேசுவா வராரு, இயேசு தான் பரிசுத்த ஆவியா வராரு. உங்களுக்கு ஒன்று சொல்றேன் பாருங்க. இந்த திரியேக தேவனுக்கு ஐஸ் கட்டி இருக்குது இல்ல, அதுதான் பிதா. அது உருகுனாக்கா தண்ணி ஆகுது இல்ல, அதுதான் இயேசு சாமி. தண்ணி தான் இயேசு சாமி. அந்த தண்ணி ஆவியானா அதான் பரிசுத்த ஆவியானவர். திரும்ப அந்த ஆவி குளிர வச்சா பனிக்கட்டியா மாறிடுது. பனிக்கட்டி உருகுனா தண்ணி எவாபரேட் ஆச்சுனாக்கா ஆவியா போகுது, அதான் பரிசுத்த ஆவியானவர். பிதா குமாரன் 3 பேரும் ஒருத்தர் தான். ஆனா வேறு தன்மைகள்ல நிலைகள்ல இருக்கிறாங்க. உலக தோற்றத்தின் முன்பே மணமகள் அவருக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருந்தும் உலகம் தோன்றத்துக்கு முன்னாடியே அந்த மணமகளை, அந்த சபைய, ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தை கடவுள் உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே தேர்ந்தெடுத்து வச்சுட்டாராம். கிறிஸ்து மானிடனாய் தோன்றிய பின்பே கல்யாணத்துக்கான நிச்சயதார்த்தம் ஏற்பட்டதாக நாம் கருத வேண்டாம். இப்ப இயேசு சாமி மனுஷனா வந்த பிறகுதான் இந்த பூமியில நிச்சயதார்த்தம் நடக்குது. நம்ம சூளமித்தியால பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த நல்ல மேய்ப்பெண் பேசிட்டு கல்யாணம் பண்ணிக்குதுன்னு சொல்லிட்டு மோதிரத்தை கொடுத்துட்டு போன, அடையாளத்தை விட்டுட்டு போனார் பத்தியா? அந்த அடையாளம் தான் இயேசு கிறிஸ்துவோட ரத்தம். அந்த இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால தான் நம்மளையெல்லாம் அடையாளப்படுத்தி இருக்கிறாரு. அப்ப நம்மெல்லாம் யாருன்னா
யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால முத்திரையிடப்பட்டு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் மணவாட்டி. எல்லாரும் மணவாட்டி கிடையாது. கிறிஸ்துவங்கன்னா பைபிள் தூக்கின்னு ஞாயிற்றுக்கிழமை போறவங்களும் கிறிஸ்துவங்க தான், ரட்சிக்கப்பட்டவங்களும் எல்லா கிறிஸ்துவங்க தான். ஆனா எல்லா கிறிஸ்துவங்களும் மணவாட்டி இல்லை. நல்லா கவனிச்சுக்குங்க, எல்லா கிறிஸ்தவர்களும் மணவாட்டி இல்லை. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால முத்திரையிடப்பட்டு இருக்கிறாங்களோ, அடையாளம் இட்டு இருக்கிறாங்களோ, நிச்சயதார்த்தம் நடந்திருக்குதோ அவங்க மட்டும்தான் மணவாட்டி. சர்ச்சுக்கு போலாம், தேவாலயத்துக்கு போலாம், இயேசுவை விசுவாசிக்கலாம், வணங்கலாம், தானம் தர்மம் செய்யலாம், எல்லாம் செய்யலாம். பட் ரட்சிப்பு இருக்குதா? இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால பாவம் கழுவப்பட்டு மீட்பின் ஆடையினால நான் மூடப்பட்டிருக்கிறேனா? அப்படி மூடப்பட்டவத்தான் மணவாட்டி. இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால கழுவப்பட்டவங்க மட்டும்தான் மணவாட்டி. பேருக்காகவும் கிறிஸ்தவன்ற முறையில வாழறதுக்கு எல்லாருமே பரலோகம் போகலான்னு நினைச்சிடக்கூடாதுங்க. பரலோகத்துக்கு போற டிக்கெட்டை பத்தி நான் கடந்த நிகழ்ச்சியில பேசி இருக்கிறேன், பாருங்க. பரிசுத்த இடத்துக்கு போனோம்னா பரிசுத்தமா இருந்தா தான் போக முடியும். அதில் கிறிஸ்து மானிடனாய் தோன்றின பின்பே கல்யாணத்துக்கான நிச்சயதார்த்தம் ஏற்பட்டதாக நாம் கருத வேண்டாம். அதனால தான் இயேசு சாமி மனிதனாக இந்த பூமிக்கு வந்து மணமகளை தேர்ந்தெடுக்கிறாரு. மணமகளை தேர்ந்தெடுக்கிறாரு. இந்த மணமகளை யார் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா நம் பிதாவாகிய தேவன் தான் இந்த பூமியில மணமகளை தேர்ந்தெடுக்கிறாரு. பிதா தான் மணமகளை இந்த பூமியில தேர்ந்தெடுக்கிறாரு. வசனம் என்ன சொல்லுது? என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடம் வரமாட்டான். இயேசு பிதாவாகிய தேவன் ஒரு ஆத்துமாவை தேர்ந்தெடுக்கிறாருன்னா தான் அந்த ஆத்துமா ரட்சிக்கப்படும். அப்போ அந்த மணமகளை யார் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா நம் ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் தான் தன் குமாரனுக்காக மணப்பெண்ணை இந்த பூமியில தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த தேர்ந்தெடுத்ததுக்கு அடையாளமா தான் மகனே உன் ரத்தத்தை அவங்க மேல வச்சுட்டு வா. ரத்த உடன்படிக்கை 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தை நம்ம படிக்கிறோம். இது என்னுடைய ரத்தம், இது புதிய உடன்படிக்கையின் அடையாளமா இருக்குது. எது? இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் புதிய உடன்படிக்கையின் அடையாளமா இருக்குது அப்படின்னு வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். உடன்படிக்கை, நிச்சயதார்த்தம். நீ என் மணப்பெண், என் பையனுக்குரிய மணப்பெண் நீ தான் அப்படின்னு இயேசு சாமி தேர்ந்தெடுத்தா, பிதாவாகிய தேவன் ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கும் போது இயேசு சாமி அந்த ஆளு மேல போய் ரத்தத்தினால முத்திரையிடுறாரு. இப்படி ரத்தத்தினால முத்திரையிடப்பட்டு இருந்தா தான் நீ மணவாட்டி. மணவாளனுக்குரிய மணவாட்டி நீதான். ரத்தத்தினால முத்திரையிடப்படலைன்னா மணவாட்டி இல்லை. அதனால தான் இயேசு சாமி இந்த பூமிக்கு வந்தாரு. என்னத்துக்கு வந்தாரு? நிச்சயம் பண்ணிட்டு போறதுக்கு வந்தாரு. பொண்ணை நிச்சயம் பண்ணிட்டு போறதுக்கு வந்தாரு. பிதா தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த தேர்ந்தெடுத்த பொண்ணை இவர் நிச்சயம் பண்ணிட்டு போறதுக்கு வந்தாரு. எப்படி நிச்சயம் பண்றாரு? அவர் ரத்தத்தினால நம்மளை கழுவி உறுதிமொழி கொடுத்துட்டு
நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன், நீ என் மனவாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அடையாளத்தை கொடுத்துட்டு போய்க்கிறாரு. ஆல்பாவும் ஒமேகா, ஒமேகான்ற வார்த்தைக்கு தயவு செய்து 2வது வீடியோ போய் பாருங்க. தவ், தவ்னா அடையாளமிடப்படுதல். எதுல அடையாளமிட? இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நம்மள அடையாளமிட்டு இருக்கணும். அப்படி அடையாளமிட்டு இருந்தா தான் நீ மனவாட்டி. அதனால தான் இயேசு சாமி மனுஷன் அந்த பூமிக்கு வந்தாரு, மனித உருவெடுத்தாரு. மனுஷி மனுஷன் மனுஷி, மனுஷன் இயேசு சாமி, மனுஷி சபை. 2 இனமும் ஒரே இனமா இருந்தா தான் திருமணம் நடக்கும். அவரும் மனிதன், நம்மளும் மனிதர். மனிதர் மனிதரை தான் திருமணம் பண்ணிக்க முடியும். அதனால தான் ஆட்டுக்குட்டியானவர் கல்யாணம் வந்தது. இவ்வுலகின் நிச்சயதார்த்தங்கள் நடந்து முடிந்த பின்பு சில காலம் விட்டு, அதாவது சில நிச்சயதார்த்தம் நடக்குதுங்க இந்த பூமியில. பொதுவா இந்த பூமிக்குரிய நிச்சயதார்த்தம், ஒரு பையன் ஒரு பெண்ணை போய் தேர்ந்தெடுத்து நான் திருமணம் பண்ணிக்க 2 வீட்டாரும் பேசி திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு உறுதிமொழி கொடுத்து ஒரு அடையாளத்தை, அதான் நிச்சயதார்த்தம், நிச்சயம் பண்ணிட்டு வராங்க. ஒரு பொண்ணோ பொருளோ கொண்டு போய் கொடுத்து, பொண்ணு பையனுக்கு போடுவாங்க, பையன் பொண்ணுக்கு போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பொருளினால அடையாளம் விட்டுட்டு வராங்க திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு. ஒரு 3 மாதம் 4 மாதம் கழிச்சு பிறகு அதுக்கப்புறம் திருமணம் நடக்குது. இதே மாதிரி தான் இந்த திருமணம் கூட பாருங்க, மாதங்கள் கழித்து தான் திருமணம் நடக்கும். ஆனால் உலகத்தில் இதுவரை இந்த உலகத்தில் நடக்கிற திருமணங்களை ஒரு 3 மாதம் 4 மாதம், மிஞ்சி போனால் 6 மாதம், அதுவே பெருசாக நினைப்பாங்க. இன்னும் 6 மாதம் ஆச்சு நிச்சயம், இன்னும் கல்யாணம் ஆகலையானவங்க இந்த பூமியில். ஆனால் உலகத்தில் இதுவரை கேட்டிராத நிச்சயம் பண்ணி திருமணத்துக்காக நீண்ட காலம் காத்து கொண்டு இருப்பது கிறிஸ்து மணவாட்டியாகிய தமது சபைக்காக காத்து கொண்டிருக்கும் நிச்சயதார்த்தம். நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாரு மணவாட்டிக்காக. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவர் காத்துட்டு இருக்க, நிச்சயம் பண்ணி ஆயிடுச்சு. ஆனா திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாராம் ஒரு நீண்ட காலம். இது வரைக்கும் அந்த மாதிரி யாரும் நீண்ட காலம் பொறுமையா இருக்க மாட்டாங்க. ஆட்டுக்குட்டியானவர் 2000 ஆண்டுகளுக்கு மேலாய் காத்து கொண்டிருக்கிறார். மணவாட்டிக்காக காத்துட்டு இருக்கிறாரு, மணவாட்டியாகிய சபைக்கு. ஆனாலும் இன்னும் அதிக காலம் பிடிக்காது. ஆனா இன்னும் அதிக காலம் செல்லாது. சீக்கிரத்தில் தூங்கிக் கொண்டிருக்கும் சபையானது இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கின்ற சத்தத்தை கேட்க போகிறோம். ரொம்ப நாள் ஆக போறதுல, சீக்கிரம் வரப்போறாரு, மணவாளன் வந்துட்டாரு, எழுந்துரு எழுந்துரு. அந்த சத்தம், மணவாளன் வருகிறார் அப்படின்ற சத்தம் வானத்துல சீக்கிரத்துல தொனிக்க போகுது. அந்த சத்தத்தை நம்ம எல்லாரும் கூட கேட்க போறோம். பரலோகம் உடனே எதிரொலித்து நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது என்று முழக்கமிடும் என்று முழங்கினார்கள். பரலோகத்துல ஒரு என்ன சந்தோஷப்பட்டு களி கூர்ந்தாலும், பெரிய சத்தமிட்டு ஆரவாரம் பண்ணாங்க பத்தியா, பெருவெள்ளத்தின் இறைச்சலை போல ஆரவாரம் பண்ணி தொழுது கொண்டாங்களே, அந்த சத்தம் என்னதுக்காக தெரியுமா? சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஏன்னா ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்துடுச்சு. சந்தோஷம் எங்க? பரலோகத்துல. பொதுவாக உலக வழக்கின்படி திருமணத்தில் பெண்ணை சுற்றி அதிகமான உற்சாகமும் கலகலப்பும் இருக்கும். இந்த பூமியில திருமணம் நடக்குது அப்படின்னா பெண்ணுக்கிட்ட தான் நிறைய பேர் சுற்றி சூழ்ந்து 10 பேர் 12 பேர் சூழ்ந்து இருப்பாங்க. ஒரே ஆர்வாரமா இருக்கும்.
ஆம்பளை பையனை அவ்வளோ கவனிக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே ஆப்போசிட்டாக இருக்குது பாருங்க. ஆனால் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணத்தில் வேதத்தின் ஆதாரப்படி மணவாளனை மையமாக கொண்டே சகல உற்சாகமும் களிப்பும் இருக்க போகிறது. பரலோகத்துல மணவாளனை சுற்றி தான் ஒரே ஆரவாரமா ஆர்ப்பாட்டமா இருக்குமா. மனம் ஏன் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்துடுச்சுன்னு ஒரு ஆர்ப்பரிச்சாங்க, ஒரே முழக்கமிட்டாங்க, அல்லேலூயா என்று ஏன் சத்தம் போட்டாங்க? ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்துடுச்சு. சத்தம், சந்தோஷம், மகிழ்ச்சி. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் தேவனுடைய தூதருக்கு முன்பாக மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது என்றார். ஒரே ஒரு பாவி இந்த பூமியில மனம் திரும்பிட்டான், ரட்சிக்கப்பட்டுட்டான்னா பரலோகத்துல அவ்வளோ சந்தோஷமா? ஒரே ஒரு பாவி மனம் திரும்பினான். ஆனா இத்தனை கோடியான மக்கள் ரட்சிக்கப்பட்டு ஒரு பெரிய மாபெரும் கூட்டம் பரலோகத்துல இருக்குதுன்னா அந்த சந்தோஷம் எந்த அளவுக்கு இருக்கும், எந்த அளவுக்கு ஆர்ப்பாட்டம் இருக்கும், எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி. யோசித்து பாருங்க. ஒரு பாவியை மனிதர்னா பரலோகத்துல அவ்வளவு சந்தோஷமா, தேவ தூதருக்கு முன்பாக அவ்வளவு சந்தோஷம். இப்போ கோடியான பேர் அங்க போய் சேர்ந்துக்கிறாங்களே, ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்களே, அப்ப பரலோகத்துல எவ்வளவு சந்தோஷம் உண்டாகும். அதனால தான் ஒரு ஆர்ப்பாட்டம், ஆர்வரிப்பு, பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல, மகா சத்தமா இடி முழக்கம் போல அல்லேலூயா அப்படின்னு பாட்டு பாடுறாங்க பரலோகத்துல. என்ன ஆட்டுக்குட்டியான கல்யாணம் வந்துச்சு. பிதா தாமே தமது சொந்த குமாரனுடைய கல்யாணத்தை திட்டமிட்டவராய், மணவாட்டியாகிய சபையை அவருக்காக நியமித்தவராய், அக்கல்யாண வைபவம் நடந்தேறுகின்ற மகிழ்ச்சிக்குரிய வேளையில் பரலோகம் எந்த அளவுக்கு சந்தோஷப்படும். அநேக உலக ரீதியான ராஜா வம்சத்து கல்யாணங்கள் உலக அந்தஸ்துக்கும் புகழுக்கும் செல்வாக்குக்கும் ஏற்றபடி அநேக தேசங்களை இணைக்கக்கூடியதாய் அமைகிறதை பார்க்கிறோம். இப்போ ஒரு தேசத்துல ஒரு கல்யாணம் நடக்குதுங்க. இப்போ நம்ம இந்தியாவில் கூட ராஜீவ்காந்தி கல்யாணம் நடக்க போதுங்க. அது ஒரு பெரிய சந்தோஷம். அமெரிக்காவில் கூட இதை பற்றி பேசியிருக்கிறாங்க, ராஜீவ்காந்தி கல்யாணம். அப்போ நம்ம நாட்டில் ஒரு தேசத்து தலைவருக்கு கல்யாணம் ஆகுதுன்னா அடுத்த தேசத்து தலைவர்கள் வருவாங்களாம். தேசம் ஒன்னா இணைக்குமா? எது? திருமண வைபவம். இந்த பூமியிலேயே நடக்கிற இந்த திருமணத்துக்கு, ஒரு நாட்டுல நடக்கிற திருமணத்துக்கு இன்னொரு நாட்டுல இருக்கிறவங்க ஒன்னா சேர்த்து வைக்குதுன்னா, அப்போ ஆனால் ஆட்டுக்குட்டியானவருக்கும் அவரது மணவாட்டிக்கும் நடைபெற போகின்ற கல்யாணமோ அவைகளை எல்லாவற்றையும் விட மேலாய் விளங்குவதோடு பூமியையும் விண்ணையும் ஒன்றாய் இணைக்க போகிறதாய் இருக்கும். ஒரு நாடு இன்னொரு நாடு, ஒரு நாட்டில் இருக்கிற தலைவனுக்கு கல்யாணம் ஆகுதுன்னா இன்னொரு நாட்டு தலைவன் சேர்றாங்க. நாடெல்லாம் ஒன்னா இணைந்து இந்த பூமியில நடக்கிற திருமணம். இதுலயே இப்படி நாட்டுக்கு நாடு சேர்த்து வைக்குதுன்னா, அப்ப பரலோகத்துல ஆட்டுக்குட்டியானவருக்கு கல்யாணம் நடக்குதுன்னா அது எவ்வளவு சிறப்பா இருக்கும், எவ்வளவு மேன்மையா இருக்கும். அதனால தான் பரலோகத்தையும் பூமியும் பரலோகத்தையும் ஒன்னா இணைக்குது. எது? ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண வைபவம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண வைபவம் பூமியும் பரலோகத்தையும் ஒன்னா இணைச்சி வைக்குது. ஆட்டுக்குட்டியானவரின் அதாவது ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணத்தை இன்னும் விவரமாக இனி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குதுமா, நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த கல்யாணத்தை பற்றி. அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் நல்ல விவரமாக பார்க்கலாமா. இப்போ ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் பொதுவான வார்த்தை பற்றி இப்போ நம்ம பார்த்தோம். அடுத்த வீடியோவில் என்ன நிகழ்ச்சி வருது
இந்த கல்யாண வைபவமெல்லாம் யார் யார் எப்படி எப்படி அங்கே அங்கே என்னென்ன நடக்கும் அப்படின்ற நிகழ்ச்சியெல்லாம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள். யாரு? ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் அப்படின்னு வருதுங்க. அவன் எப்படி ஆயத்தப்படுத்தினா அப்படின்றத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. ஆர்வமாக இருக்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கினா தான் நம்ம ஆயத்தமாக முடியும், நம்மளே நம்ம ஆயத்தமாக முடியுமா. அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ விவரமாக விளக்கமாக தனித்தனியாக பிரித்து உங்களுக்கு நான் சொல்லிட்டு வரேங்க. நம்ம எல்லாரும் மனவாட்டியாக மாறணும். நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால முத்திரையிடப்படணும். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. என் குடும்பத்திலையும் சரி, உங்க குடும்பத்திலையும் சரி, சபையிலையும் சரி, ரட்சிக்கப்படாதவங்க இருந்தாங்க, ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். இஸ்ரவேல் தேசத்துக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. யுத்தங்கள் ரொம்ப பலமாக போயினே இருக்குது. மனித ரத்தம் அதிகமாக இந்த பூமியில் சிந்தின்னு இருக்குதுங்க. அதனால் சண்டை ஒரு தீர்வே ஆகாதுங்க. பிரச்சனை தான் அதிகமாகும். சண்டை தீர்வு நஷ்டம்தான். சண்டை போட்டால் 2 பேருக்குமே நஷ்டம்தான், 2 குரூப்புக்குமே நஷ்டம்தான். அதனால் இந்த பூமியில் சீக்கிரம் சமாதானம் வரணும், யுத்தமெல்லாம் ஓயப்பட்டு சமாதானத்துக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு உங்கள் ஜபத்தில் வச்சு ஜபம் பண்ணுங்க. விசேஷமாக இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜபம் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. மாரநாதா.